செய்தியோட தலைப்பு என்ன அப்படின்னா, தேவன் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. தேவன் உங்களை கைவிட மாட்டார். யார தேவன் கைவிடல, யார தேவன் மறக்கல அப்படிங்கிறத நீங்க பார்த்து நம்ம செய்தியா பார்த்து நம்ம இன்னைக்கு முடிக்க போறோம். எடுத்து வாசிங்க. சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படக்கூடிய காலங்களில் அவரே தஞ்சமானவர். கவனிங்க. அப்ப ஆண்டவர் பத்தினா அநேக நெருக்கங்கள் உங்களுக்கு எனக்கு உண்டு. இன்னைக்கு நெருக்கம் இல்லாத மனுஷன் யாருமே இல்லை. எல்லாருக்கும் நெருக்கம் இருக்குது, பிரச்சனை இருக்குது. அந்த நெருக்கமான காலங்களில உங்களுக்கு எனக்கு யார் தஞ்சம்னா கர்த்தர் மட்டும்தான் தஞ்சம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நெருக்கமான சூழ்நிலைகளில பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தகப்பன் தாய் கூட நமக்கு உதவ மாட்டாங்க, பிள்ளைங்க உதவ மாட்டாங்க. ரொம்ப மனப்போவா நம்பி இருக்க மனுஷன் கூட விலகி போயிடுவாங்க. அப்படித்தான் நடந்துச்சு யோக வாழ்க்கையில. ஒரு பாடுகள் வரும் பொழுது, நமக்கு ஒரு நெருக்கம் வரும் பொழுது, நமக்கு நெருங்கி இருக்கிற மனிதர்கள் விலகி போயிடுவாங்க. அல்லேலூயா. ஆனா பைபிள் சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. அல்லேலூயா. அப்ப உங்களுக்கு இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்க தேவ பிள்ளைகளுக்கு அநேக நெருக்கத்தின் மத்தியில தான் இருக்கிறேன். குடும்பத்துல சமாதானம் இல்லை ஆண்டவரே, குடும்பமா நாங்க ஜீவிக்க முடியல, குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதமா என்னைக்கு வாழுவோம். சில குடும்பங்களை பார்க்கும் பொழுது இப்படியெல்லாம் குடும்பம் இருக்காதா, இப்படியெல்லாம் நாங்க வாழ மாட்டோமா, இப்படியெல்லாம் இருக்க மாட்டோமா. அநேக நெருக்கத்தின் மத்தியில தான் நான் ஜீவிக்கிறேன் ஆண்டவரே. சரீரத்துல நெருக்கம் இருக்குது, பொருளாதாரத்துல நெருக்கம் இருக்குது, குடும்பங்கள் நெருக்கம் இருக்குது. ஆனா பைபிள் சொல்லுது, அந்த நெருக்கமான சூழ்நிலைகள்ல கர்த்தரே தஞ்சமானவர். அல்லேலூயா. அந்த சூழ்நிலைகள்ல கர்த்தர்களை விட்டு கைவிட மாட்டார், விட்டு விலக மாட்டார். எடுத்து வாசிங்களே சங்கீதம், அதே சங்கீதம் 9ஆம் சங்கீதத்துல 12ஆம் வசனம். சிறுமைப்பட்டவனுடைய கூப்பிடுதலை மறவார். போதும். அப்ப சிறுமைப்பட்டவனுடைய கூப்பிடுதலை கர்த்தர் மறவார். அல்லேலூயா. நீங்க ஒரு சிறுமையான சூழ்நிலைகளை பார்த்தீங்கன்னா அநேக மனுஷங்க மறந்து போயிடுவாங்க, ஆனா கர்த்தரை மறக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஒரு நெருக்க வரும் பொழுது அப்பான்னு கூட்டு பாருங்களே, அவளுக்கு கிருபை வந்து நம்மளை தாங்கும். அல்லேலூயா. சிறுமைப்பட்டவருடைய கூக்குரலை அவர் மறவார். அல்லேலூயா. அதே நீங்க எடுத்து அதே சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. அப்ப நீங்கள் நானும் நம்மளுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாது. என்னைக்காவது என் பிள்ளை மாறுப்பான், என்னைக்காவது என் மகன் அச்சிக்கப்படுவான், என்னைக்காவது என் குடும்பத்துல ஒரு சமாதானம் வரும், என்னைக்காவது நிலைமைகள் மாறும். இப்படியே வாழ்க்கை இருந்துடாது, இப்படியே நான் இருந்துட மாட்டேன் ஆண்டவர். என்னைக்காவது கர்த்தருடைய நம்பிக்கை ஒரு நாள் கெட்டு போகாது. நான் எளியவனா இருக்கிறேன், நான் சிறியவனா இருக்கிறேன் ஆண்டவரே. என் நிலைமைகள் நீங்க மட்டும்தான் அறிவீங்க ஆண்டவரே. என்னுடைய கூக்குரலை நீங்க மறக்க மாட்டீங்கப்பா. நெருக்கப்படக்கூடிய காலங்களில நீங்களே தஞ்சமா இருக்கீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தேவ பிள்ளைகள் அநேகருடைய இருதயத்துல அநேக நெருக்கங்கள், சிறுமிப்பட்ட நிலைமையில தான் நீங்க இருக்கிறீங்க. ஆண்டவர் நிச்சயமாய் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய நெருக்கத்தை எல்லாம் ஆண்டவர் விசாலமாய் மாற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரோட பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு கேட்கிற செய்தியை எடுக்கும் பொழுது நான் கண்ணீரோட செய்தி எடுத்து, ஆண்டவரே நான் சிறுமைப்பட்டவன் ஆண்டவரே, நான் எளியவன் ஆண்டவரே, ஆண்டவரே நான் அற்பமா எண்ணப்பட்டவன் ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு நீதான் தஞ்சமா இருக்கீங்கப்பா, நீங்க தான் எனக்கு எல்லாம் ஆண்டவரே. அதை செய்தி எடுக்கும்போது செய்தி எடுத்து முடிக்கிற வரைக்கும் என் கண்கள்ல கண்ணீர் தான். அல்லேலூயா. என்னோட கூட ஆண்டவர் பேசினேன். இன்னைக்கு அதே ஆண்டவர் தான் உங்களோட கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதே இன்னைக்கு படிக்கிற சங்கீதம் 146ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். சங்கீதம் 146:7. அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். கவனிங்க, அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக சூழல்ல பத்தி நம்ம ஒடுக்கப்பட்டு போய் இருப்போம். ஒடுக்கப்பட்டுனா எல்லாரும் மறக்கப்பட்டு இருப்போம். ஆண்டவரே என்னை யாரும் நேசிக்கலையே, என்னை யாரும் விசாரிக்கலையே, என்னை யாரும் நேசிக்கல, என்னை யாரும் விசாரிக்கல, எனக்கு ஆதரவா இருந்தவங்கள இன்னைக்கு ஆண்டவர் ஏதோ எல்லாம் இருந்து ஒரு அனாதைப்பா நீ இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை அப்படின்னு நீ நினைக்கலாம். அவங்களுக்கு ஆண்டவர் நியாயம் செய்வார். அல்லேலூயா. அவங்களுக்கு ஆண்டவர் நியாயம் செய்வார். இன்னைக்கு வேதத்துல
ஒடுக்கப்பட்டவர்கள். நீங்க இந்த செய்தியை படிச்சு கேட்டிருப்பீங்கன்னு கூட தெரியாது, நிச்சயமா படிச்சிருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். சரி, அதே 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனம். நல்ல பிடித்த ஒரு வசனம் இது. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். கவனிங்க, யார் அற்பமா எண்ணப்படுவீங்களோ அவங்க தேவன் தெரிந்து கொள்வார். அல்லேலூயா. மனுஷங்களால நீங்க அற்பமா என்ன பண்றீங்க அப்படின்னா தேவனுடைய பார்வை நீங்க பார்த்து விலையேற பெற்றவர்கள். நீங்க தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றவர்கள். இன்னைக்கு பாக்குற ஆண்டவர் ஒரு அற்பமான மனுஷாண்டவரு, என்னையெல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனா பாக்குறாங்க. சிலருடைய பார்வையிலே பார்த்தீங்கன்னா இட போட்ட பாத்துருக்கீங்களா? நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க பார்வையே நம்ம இட போடும். பார்வையே இவங்க எல்லாம் ஒரு ஆளா, இவங்க எல்லாம் ஒரு மனுஷனா, இவங்க நாம பேசணுமா? என் தகுதி என்ன, என் ரேஞ்ச் என்ன, என் நிலைமை என்ன, நான்லாம் அவங்கள்ட்ட பேசுற அளவுக்கு அவங்க பெரிய ஆள் கிடையாது. உங்க பார்வையும் பேச்சுமே இடம் போடும். அல்லேலூயா. ஆனா அவங்க மத்தியில ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பார்வை மத்தியில கர்த்தருடைய பார்வை மேல விலையேறப்பட்டதா இருக்கும். அல்லேலூயா. விலையேறப்பட்ட பார்வையா இருக்கும். அப்ப யார் அற்பமா என்ன பண்றாங்களோ அவங்க கர்த்தருடைய பார்வையில விலையேற பெற்றவர்கள். அல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்களும் நானும் கூட அநேக இடங்கள்ல அற்பமா இழிவா என்ன பண்ணலாம். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் நானும் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளை. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளை. உலகம் உங்களை அற்பமா பாக்குதா? உங்க கணவன் உங்களை அற்பமா பாக்குறாரா? உங்களுடைய மனைவி உங்களை அற்பமா பாக்குதா? உங்க பிள்ளைங்க உங்களை அற்பமா பாக்குறாங்களா? நீங்கள் நானும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பார்வை வேண்டாம். ஆண்டவரே, உம்முடைய பார்வையில நான் அற்புதமான பிள்ளாண்டவரே, உமக்கு பிரியமான பிள்ளாண்டவரே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க செய்தியை கேட்கும் பொழுது கூட அனைவரும் இருதயத்துல வேதனை, நான் அற்பமா தான் என்ன பண்றேன் பாஸ்டர், என் குடும்பத்துல நான் இப்படியோ வாழ வேண்டியவன், இப்படியோ இருக்க வேண்டிய மனுஷன், நீங்க வாழ்க்கை எப்படியோ போயிட்டு இருக்குது பாத்தீங்கன்னா. ஸ்தோத்திரம். ஒரு கண்ணுக்குட்டி பிறந்த கண்ணுக்குட்டி நீங்க அவுத்துட்டீங்கன்னா அது மாட்டு துள்ளி குதிச்சு அங்கும் முகமா ஓடும். அதுக்கு பகமை தெரியாது. இந்த மாதிரிதான் நீங்க வாழ்க்கையும் அப்படியே அவுத்து விட்ட கண்ணுக்குட்டியை போலதான் வழி தெரியாம நான் பாட்ட ஓடி கலையிற பாஸ்டர். எப்படியோ வாழ வேண்டியவன், இப்படியோ இருக்க வேண்டியவன், எல்லா சம்பத்துகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்கு இருக்குது, ஆனா என்னால சுதந்திரித்து கொண்டு வாழ முடியல. அப்படி வேலையோடு கூட நீங்க இருக்கலாம். கர்த்தர் வரக்கூடிய நாட்கள் வாழ்க்கையில் நன்மை செய்வார். அதே ஏசாயா 49ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம். ஏசாயா 49:15. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. 10 மாதம் சுமந்த தாய் கூட பிள்ளை மறந்துடுவான். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட காரணம் தான் நீங்க இருக்கணும். டிவியில பாக்குறோம் அல்லவா, 10 மாதம் சுமந்த தாயே பிள்ளைய கொண்டுடுறாங்க, தூக்கி தொட்டில போட்டு போயிடுறாங்க. 10 மாதம் சுமந்திருக்காங்களே, அது ஏன் பிள்ளை அப்படின்னு இன்னைக்கு யாரும் நினைக்கிறது இல்லை. இன்னைக்கு கொலை பண்ணிடுறாங்க, இன்னைக்கு தூக்கி போட்டு போயிடுறாங்க, இழிவா அவங்களை என்றாங்க. அப்படிதான் இன்னைக்கு காலங்கள் இன்னைக்கு பூமியில் நிகழ்தான் இருக்குது. அதை ஆண்டு சொல்றாரு, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. தாய் மறந்தாலும், தகப்பன் மறந்தாலும், உறவுகள் மறந்தாலும், உற்றா உறவினர்கள் எல்லாரும் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. அவர் இதுவரைக்கும் என்னை மறக்கல. அல்லேலூயா. நிச்சயமா என்ன மறக்காதவர் உங்களை மறக்க மாட்டார். அல்லேலூயா. நீங்கள் நானும் அவரை மறக்காம இருக்கும். அல்லேலூயா. அதான் ரொம்ப முக்கியம். அவரை நம்ம ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. ஒரு தேவைக்காக வேண்டி இயேசுவை தேடி வர்றது, தேவை முடிஞ்ச பிறகு இயேசுவை மறக்கிறது ரொம்ப தப்பான காரியம். சரி, யார இயேசு மறக்கல, யார் இழிவா எண்ணப்பட்டாங்க, யார் ஒடுக்கப்பட்டாங்க, யார் எளியவனா நினைச்சு மறக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து சரியா முடிக்க போறோம். நீங்க எடுத்து வாசிங்க ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனம். ஆதியாகமம் 11:29. ஆபிரகாமும் நாகோரும் தங்களுக்கு பெண் கொண்டார்கள். ஆபிரகாமுடைய மனைவிக்கு சாரா என்று பெயர், நாகோருடைய மனைவிக்கு மில்கால் என்று பெயர். போதும். ஆபிரகாமோட முதல் மனைவி பேர் என்ன? சாரா. அல்லேலூயா. ஆபிரகாமோட முதல் மனைவி பேரு
சாராள். சரி, முதல் மனைவி பேர் நமக்கு தெரிஞ்சு சாராள், எல்லாருக்குமே தெரிந்த பெயர் தான். சரி, அதே ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்துல 1 இருந்து 3 முடிய வசனங்கள் படிங்களே. ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோட சேரும். ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். ஆபிரகாமுக்கு முதல் மனைவி சாராள், 2வது மனைவி யாரு? ஆகார். என்ன குழந்தை இல்லாம இருக்குது, ஒருவேளை இந்த அடிமை பெண்ணாகிய சாராளோடு நீ சேர்ந்து எனக்கு ஒரு வீடு கட்டப்படும் நான் விசுவாசிக்க சொல்லி தான் மனைவியே தன்னுடைய கணவருக்கு இன்னொரு மனைவி அடிமை பெண் அவ மறுமனையாட்டிய கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அப்ப முதல் மனைவி சாராள் ஆபிரகாமுக்கு, 2வது மனைவி யாரு? ஆகார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு 2 மனைவியை கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு மனைவி, இன்னொரு அடிமை பெண் மறுமனை ஆட்டியை கொடுத்தார். சரி, இதை மட்டும்தான் நிறைய பேர் பிரசங்கிப்பாங்க. ஆகார பத்தி பிரசங்கிப்பாங்க, சாரா பத்தி பிரசங்கிப்பாங்க. இன்னொருத்திகளை பத்தி ஒருத்திக்கு பிரசங்கிக்கவே மாட்டாங்க. அவங்க தான் நீங்க பார்க்க போறோம். அல்லேலூயா. அவங்க தான் பார்க்க போறோம். அதே நீங்க எடுத்து வாசிங்களே, ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்துல 2-3 வசனங்கள். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். ஆபிரகாமுடைய முதல் மனைவிக்கு பிறந்த குழந்தை 75 வயசுல ஆண்டு சொல்றாரு. 100 வயதுல ஈசாக்க ஆண்டவர் ஆபிரகாம் சாராள் தம்பதிக்கு ஒரு குழந்தைய கொடுக்கிறார். அப்ப அவர் ஆபிரகாமுக்கு 100 வயது. அதுக்கு முன்னாடியே ஆகாருக்கு ஆண்டு குழந்தை கொடுத்தாரு. ஆகாருக்கு குழந்தைய கொடுக்கிறார். முதலாவது 86 வயதுல ஆகாரோடு ஆபிரகாம் இணைந்து 86 வயதுல இஸ்மவேல் ஆண்டு கொடுக்கிறார். அப்ப ஆபிரகாமுக்கு முதல் மனைவி சாராள், 2வது மறுமனையாட்டி ஆகார். ஆகாருக்கு 86 ஆபிரகாம் 86 வயதுல இஸ்மவேல் ஆண்டு கொடுக்கிறார். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 100 வயதுல தேவ சொல்லப்பட்ட ஆபிரகாமுடைய மனைவிக்கு 100 வயதுல ஈசாக்கை கத்தை கொடுக்கிறார். அப்ப ஆபிரகாமுக்கு 2 மனைவிக்குமே குழந்தைகள் இருக்குது. இல்ல ஆகார் மறுமனையாட்டின்னு சேரா ஒதுக்கப்படுறா. இல்ல நீங்க எடுத்து படிங்களே, ஆதியாகமம் 23:1-2. ஆதியாகமம் 23:1-2 படிங்களே. சாராள் 127 வருஷம் உயிரோடு இருந்தால். இவ்வளவே சாராளுடைய வயது. 127 வயசுல சாராள் இறந்து போயிடுறான். அப்ப ஆபிரகாமுக்கு ஒரே மறுமனைதான் இருக்கிறாங்க, ஆகார் மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்ப தன்னுடைய மனைவி ஆபிரகாமுக்கு இறந்து போயிடுறாங்க. 2 மனைவியில 2 ஒருத்தி இறந்து போயிடுறா, இன்னொருத்தி மறுமனையாட்டி இருக்கிறா. சரி, கவனிங்க. அதே நீங்க எடுத்து படிங்களே, ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்துல 1-2 வசனங்கள். இப்போதுதான் செய்தி பிரிவு கடந்து போக போறோம். ஆதியாகமம் 25ல 1-2 வசனங்கள். ஆபிரகாம் கேத்துராள் என்னும், கவனிங்க, கேத்துராள் ஆபிரகாமுடைய 3வது மறுமனையாட்டி. அல்லேலூயா. என்னது? கேத்துராள். இன்னைக்கு அவங்க புஸ்தகம் பார்க்க போறோம். கேத்துராள் அப்படின்னா அந்த பெயருக்கு என்ன அர்த்தம்? நறுமணம். அல்லேலூயா. கேத்துராள் அப்படின்னா ஆபிரகாமுடைய 3வது மனைவி அப்படின்னு வச்சுக்கிடுங்க. அப்ப முதல் மனைவி இறந்து போயிடுறாங்க. அப்ப 2வது மறுமனையாட்டி ஆகார் இருக்கிறா. ஆகார் அற்பமா என்ன பண்றா? ஆண்டவர் ஆகாருடைய கூக்குரலை கேட்டு இஸ்மேலை கொடுத்து சந்ததியை கர்த்தர் ஆஸ்வதிச்சாரு. அதே போல 3வது மறுமனையாட்டினா கேத்துராள் அப்படின்னா நறுமணம் அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு அநேகர் கேத்துராளை போல இன்னைக்கு மறக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு பெயர் கூட சொல்லப்படாமல் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கலாம். இன்னைக்கு கேத்துராளை குறித்து நிறைய பேர் இன்னைக்கு பிரசங்கமே பண்றது இல்லை. இன்னைக்கு கேத்துராள் யாரு, அவருடைய சந்ததிய எப்படி எல்லாம் மறந்து போனாங்க, தேவன் எப்படி அவரை கேத்துராளை மறக்கல அப்படிங்கிறத செய்தியை பார்த்து முடிக்க போறோம். அதே அடுத்து படிக்கிற 1 நாளாகமம் 1ஆம் அதிகாரத்துல 32ஆம் வசனம்.
ஆபிரகாமின் மறுமனையாட்டியாகிய கேத்துரால் பெற்ற குமாரர் சிம்ரான் யாக்ஷான் மேதான் மீதியான் சூவா என்பவர்கள் 6 பிள்ளைகளை பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு கேத்துரால் பெற்றதுக்கு 6 பிள்ளைகளை. அப்ப ஆபிரகாம் பாத்தீங்கன்னா முதல் மனைவியா இருக்கக்கூடிய சாராளுக்கு பெற்ற பிள்ளை பாத்தீங்கன்னா 100 வயதுல பிள்ளை பிறக்குது. ஆபிரகாமுடைய மனைவி இறந்து போயிடுறாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆபிரகாமுடைய ஈசாக்கு 40 வயதுல தான் கல்யாணம் பண்றாப்புல. அப்ப ஆபிரகாம் 100 வயசு ஈசாக்கு பிறக்கும் பொழுது, அப்ப 40 வருஷம் தன் மனைவி இறந்து பாத்தீங்கன்னா வேற கல்யாணம் பண்ணிக்காம இருந்தாரு. அப்ப 140 வயதுல கேத்துருவாளை கல்யாணம் பண்றாரு. அல்லேலூயா. 140 வயதுல மறுமனையாற்றி கேத்துருவாளை கல்யாணம் பண்ணி கிட்டத்தட்ட 175 வயசு முடிய ஆபிரகாம் வாழ்ந்தார். கிட்டத்தட்ட எத்தனை வயசு? 140 175 கழிவு பார்ப்போம். எத்தனை வருஷம்? 35 வருஷம் கேத்துருவாளை கூட ஆபிரகாம் வாழ்ந்திருக்கிறார். 6 பிள்ளைகளை பெற்றிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் கேத்துருவாளை பத்தி நீங்க படிச்சிருக்கீங்க? கைதுங்க பார்ப்போம். படிச்சிருக்கீங்களா? ஆபிரகாமுக்கு மனைவி ஈசா பத்தினா சரால் தெரியும், ஈசாக்கு தெரியும், ஆகார் தெரியும், ஆகாருக்கு பிறந்த இஸ்மவேல் தெரியும். பாஸ்டர், கேத்துராளுங்கிறது தெரியவே தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கவனிங்க. அப்ப ஆபிரகாம் 140 வயதுல தேவன் கேத்துருவாளை மறுமனையாட்டியா ஏற்றுக்கொண்டு 175 வயது முடிய 35 வருஷம் பாத்தீங்கன்னா வாழ்ந்து 6 பிள்ளைகளை பெற்றிருக்கிறார் கேத்துருவாள். அப்ப ஆண்டு சொல்றாரு ஆபிரகாம் பார்த்து, ஒரு சந்ததிய என்ன செய்வாரு? வானத்தை போல பெருகு செய்வன் இருக்காரு. அந்த பெருகக்கூடிய சந்ததியில கேத்துராலும் ஒருத்தி இருக்கிறார். அல்லேலூயா. வாழ்க்கை நறுமணம். இல்ல படிங்களேன். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம். நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். கவனிக்க. ஆண்டவர் சொல்றார் ஆபிரகாம்கிட்ட, நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். அப்ப அப்படி ஆபிரகாமோடு தேவன் அப்படி உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அந்த திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவதற்கு பாத்தீங்கன்னா ஆபிரகாம் பாத்தீங்கன்னா சால் மாத்திரம் அல்ல, ஆதார் மாத்திரம் அல்ல, கேத்துராலும் ஒரு காரணம். அல்லேலூயா. நீ நிறைய பேர் உங்க வாழ்க்கையில நிறைய நன்மை செய்யறேன் பாஸ்டர், நிறைய ஜெபிக்கிறேன், நான் முடிஞ்ச மத்தவங்க நன்மை தான் செய்யறேன், ஆனா என்னோட பேர் வெளியில் வர மாட்டேங்குது, நான் படக்கூடிய கஷ்டம் வெளியே வர மாட்டேங்குது, நான் அவங்களுக்காக தான் கஷ்டப்படுறேன், அவங்களுக்காக தான் நான் பிரயாசப்படுறேன், சரீரத்துல அநேக வழிகளோடு தான் பிரயாசப்படுறேன், என் பிரயாசங்கள் என் பிள்ளைகளுக்கு தெரியல, என் மனைவிக்கு தெரியல. கேத்துரால் நினைச்சிருக்கலாம், கேத்துராலை போல நீங்களும் நினைக்கலாம். என் பிள்ளைகளுக்காக தான் 6 பிள்ளைகளை கேத்துரால் பெற்றெடுத்தாள். இன்னைக்கு ஆகார பிரசங்கிக்கிறாங்க, சார பிரசங்கிக்கிறாங்க, கேத்துராலை மறந்துடுறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் கூட கேத்துராலை போல நறுமணமா இருக்கக்கூடிய வாழ்க்கை இன்னைக்கு அன்னையோட பார்வைக்கு இன்னைக்கு அற்பமா எண்ணப்படலாம், இழிவா எண்ணப்படலாம். இல்ல படிங்களே, அதே ஆதியாகமம் 25:2-6 படிங்களே. 2:6 ஆபிரகாம் என்ன பண்ணாரு பாருங்க. இன்னைக்கு அநேக மனுஷங்க அப்படித்தான் பண்றாங்க. படிங்களே, நல்ல முக்கியமான வசனம். அவள் அவனுக்கு சிம்ரானையும் யாக்கேஷினையும் மேதானையும் மீதியானையும். கவனிங்க, மீதியான் பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கும் கேத்துராளுக்கும் 6 பிள்ளைங்கள்ல மீதியான் அப்படிங்கிற பிள்ளையை பெற்றா. அந்த பிள்ளைய மாத்திரம் நான் வச்சுக்கிடுங்க. அவங்க பாத்தீங்கன்னா மீதியான் அப்படின்னு இருந்தா மீதியான் தேசம் வந்துச்சு அப்படிங்கிற அநேக மக்கள் பெருகுனாங்க. இஸ்பாகையும் சூவாகையும் பெற்றாள். 6 ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கு ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். கவனிங்க. அப்ப ஆபிரகாம் எனக்கு பிள்ளை பிறந்திருக்கு, ஈசாக்கு பிறந்திருக்கிறான், மறுமனையாட்டி 2 பேர் செஞ்சுட்டாப்புல, நீங்க பிள்ளைகள் எல்லாம் பெற்றுட்டு உங்களுக்கு தேவையான நன்கொடைகளை கொடுத்துட்டு நீங்க மாட்டில இந்த கிழக்கு தேசத்துக்குள்ள போயிருங்க அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் கூட வாழ்ந்த 2 மறுமனையாட்டிகளை பண்ணிச்சுட்டான். தேவையான பணத்தை கொடுத்து அனுப்பிச்சுட்டான்.
அவ வாழ்ந்து பிள்ளைகளை பெற்று ஆபிரகாம் எனக்கு மனைவியா இருக்கக்கூடிய ஈசாக்கு ஆகார் எனக்கு ஒரு பிள்ளைய ஆண்டு கொடுத்துட்டா சொன்ன மாதிரியே நீங்க 2 பேரும் பிள்ளைய பெற்று இந்தாங்க உங்க தேவை நன்கொடை கொடுத்தீங்க வா இந்த கிழக்கு திசையில எங்கேயும் போங்க அப்படின்ட்டார். ஆண்டவர் ஆகார் ஆசீர்வதிச்சார், இஸ்மவேலை பெருக செய்தாரு. அப்போ ஆண்டவர் பாத்தீங்கன்னா அதே போலதான் கேத்துராயும் அதுல பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அதுல முக்கியமா மீதியான் அப்படிங்கிற ஒரு தேசத்தை ஒரு மகனை ஒரு பெரிய சந்ததியா கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. இன்னைக்கு அவங்க பத்தி பார்த்து நம்ம செடிக்கு முடிக்க போறோம். அடுத்து படிங்க ஆதியாகமம் 25:4 படிக்கல 4. மீதியானுடைய குமாரன் ஏப்பேல் ஆனோக் அபிதா எல்தாகா என்பவர்கள். கவனிங்க மீதியாவோட பிள்ளைங்க பாருங்க, இத்தனை பிள்ளைங்க அவனுக்கு இருக்கிறாங்க. அப்ப கவனிங்க இன்னைக்கு பார்த்த சாரால் தான் முக்கியம் என்ன பார்த்தால் ஆகார் பார்த்தீங்கன்னா சோதரம் சாரால்னால ஆபிரகாம்னால வனாந்திரத்துக்கு விரட்டப்பட்டான். கேத்துரால பிள்ளைகளும் நன்கொடை கொடுத்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாமே இன்னைக்கு நீங்க வா தேசத்துல போங்க, இந்த தேசத்துல எங்கேயும் போங்க, இன்னைக்கு உங்களையும் என்னையும் கூட அநேகர் பார்த்தீங்கன்னா அற்பமா எண்ணுவாங்க. பட்ட கண்ணீர் பட்ட கஷ்டம் இதெல்லாம் வெளியில வரவே வராது, செய்த உதவிகள் வெளியில வராது, அவங்க பிரயாசங்கள் வெளியே வராது. புதுசா சில உறவுகளும் புதுசா சில காரியங்களும் வரும்பொழுது பாத்தீங்கன்னா அவங்க நம்மளை பத்தினா பழசு என்னைக்கு மறந்துடுவாங்க. சாருக்கு ஈசாக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு, நீங்க கூட வாழ்ந்தீங்க, உங்களுக்கு பிள்ளைகளை பெற்றீங்க, நீங்க வாழ்ந்தாங்க உங்க தேவை நன்கொடைகள் நீங்க மாதிரி வாங்கிட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி ஒதுக்கி கொடுத்தாங்க. அவருக்காக தான் மறுமணி ஆட்டைக்குள்ள ஒதுக்கி கொடுத்தாரு. இன்னைக்கு அதுல முக்கியமா கேத்துராவை பத்தி ரொம்ப ஆனாவை பத்தி வேதத்துல எழுதப்பட்டிருக்கு, கேத்துராவை பத்தி எழுதப்பட்டிருக்குது. அதுதான் இன்னைக்கு புஸ்தகமா பார்த்து நம்ம செபிச்சு முடிக்க போறோம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்துல 15 படிங்களே. பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். கவனிங்க இந்த மோசேக்கும் கேத்துராவுக்கும் என்ன இருக்குது? அல்லேலூயா. இதுப்பா சம்பந்தமே தான் போறீங்களே. ஆபிரகாமுக்கு மொத்தம் ஒரு மனைவி 2 மறுமனையாட்டிகள். அதுல பாத்தீங்கன்னா ஒரு மனைவி இறந்துடுறா, ஆகார கர்த்தர் ஆஸ்வதிக்கிறாரு. இந்த கேத்துராவுக்கும் மோசேக்கு என்ன சம்பந்தம்? அல்லேலூயா. ஆண்டு கவனிங்க நீங்க அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியம் தேவன் செய்து முடிப்பார். அப்படிப்பட்ட காரியத்தை தான் கேத்துராவோட வாழ்க்கையை தேவன் செய்து முடிச்சார். நீ செய்தி கேட்கக்கூடிய உங்களுக்கு கூட என்ன சம்பந்தமே இல்லாம செய்தியா தெரியுது, மோசே யாரு கேத்துரால் யாரு அப்படின்னு சொல்லி. அப்ப மோசே அப்படின்னா அதுக்கு என்ன பெயருக்கு அர்த்தம் இல்லையா? லேவி குலத்தை சேர்ந்தவன், தாய் தகப்பன் இருக்கிறாங்க. மோசே அப்படின்னா ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். பார்வோன் பாத்தீங்கன்னா ராஜா நினைக்கிறாரு பாத்தீங்கன்னா மக்கள் பெருகிட்டு, இஸ்ரேல் மக்கள் எகிப்துல பெருகிட்டே இருக்கிறாங்க, அவங்களை அழிக்கணும்னு சொல்லி ஆண் குழந்தைகள் எல்லாம் அழிக்கணும்னு முடிவு எடுக்கிறாரு. அப்ப மோசையோட தான் என்ன பண்ணிடுறாங்க, அந்த பெரிய ஒரு கூடையில வைத்து அந்த ஆத்துல விட்டுறாங்க மோசை பிறந்தோடனே. அப்ப பார்வோனுடைய பத்தின மகள் பாத்தீங்கன்னா அந்த மோசையை எடுத்து தண்ணீரை குளிக்க போறப்ப தண்ணீரை குழந்தை வருது. மோசை பார்ப்பதற்கு அழகான ஒரு பிள்ளையா இருந்தான். மோசையை எடுத்து தான் பிள்ளை மாதிரி வளர்க்கிறான். ஆனா அவன் பாத்தீங்கன்னா ஒரு எபிரேயன், ஒரு இஸ்ரவேல். ஆனா எகிப்துல பாத்தீங்கன்னா மகனுடைய பிள்ளையா ராஜாவா வாழ்ந்துட்டு இருக்கிறான். அப்ப மோசை கொலை பண்ணிடுறான். என்ன கொலை பண்றான் அப்படின்னா எகிப்துல இருக்கக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா ராஜா பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்கள் கொடுமைப்படுத்தும் பொழுது பார்த்துட்டு இருந்த மோசை என்ன பண்ணிடுறான், ஏன் ஏத்தா நீ கொடுமைப்படுத்த சொல்லி அவர் ஒரு எகிப்தினை அடிச்சு கொண்டாடுறான். மோசே ஒரு கொலை செஞ்சான். மோசே கொலை செய்துட்டு தப்பி ஓடுறான். படிங்களே. மோசே பார்வோனிடத்தில் என்று தப்பி ஓடி, ஏன் தப்பி ஓடுறான்னா கொலை செஞ்சனால தப்பி ஓடுறான். மீதியான் தேசத்தில் போய் தங்கி, எங்க போறான் மோசே? மீதியான் தேசம். மீதியான் தேசம் பாத்தீங்கன்னா மீதியான் கேத்துரோடைய பத்தின பிள்ளைகள்ல ஒருத்தர் பெயர் தான் மீதியான். மீதியான் இருந்த மீதியான் தேசம் உருவாச்சு. அல்லேலூயா. கவனிங்க அப்ப மீதியான் இருந்து மகன் இருந்தா சந்ததி மீதியான் தேசமே உருவாச்சு. அந்த தேசத்துக்கு தான் மோசே தப்பி ஓடுறாரு. பார்வோன் ராஜாவுக்கு பயந்து கொலை பண்ணிட்டாருல்ல, அப்ப தப்பி ஓடி போய் மீதியான் 40 வருஷம் வாழ்றாரு. எத்தனை வருஷம்? 40 வருஷம் மோசே மீதியான் தேசத்தை வாழ்ந்துட்டு. படிங்களே. ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான். மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு 7 குமாரத்திகள் இருந்தார்கள். கவனியது மீதியான் தேசத்துல ஒரு ஆசாரி இருக்கிறான்,
ஒரு ஊழியக்காரர், அவருக்கு 7 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அதுல ஒருத்தி வாரா. அவர்கள் தங்கள் தகப்பனுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும்படிக்கு தண்ணீர் கொடுக்கும்படிக்கு அங்கே வந்து தண்ணீர் மொண்டு தன் தொட்டிகளை நிரப்பினார்கள். ஆடுகளுக்கு கிணத்துல தண்ணியை மோந்து ஆடுகள் தொட்டிகளை ஊத்துறாங்க, ஆடுகள் குடிப்பதற்கு. அப்பொழுது மெய்ப்பர்கள் வந்து அவர்களை துரத்தினார்கள். மோசே எழுந்திருந்து அவர்களுக்கு துணை நின்று அவர்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். அவர்கள் தங்கள் தகப்பனாகிய ரெகுவேலிடத்தில் வந்தபோது, பேர் என்ன? ரெகுவேல். அவர் யாரு? மோசேவுடைய மாமனார். இந்த மாமனார் யாருன்னா மீதியான். இந்த மீதியான் யாருன்னா மீதியானுடைய கெதுராளுடைய 6 பிள்ளைங்கள்ல ஒருத்திதான் மீதியான். அவனுடைய சந்ததி தான் மீதியான் தேசம். அந்த தேசத்துக்கு தான் மோசே தன்னுடைய மாணவன் ராஜாவுக்கு பயந்து பயந்து தேசத்துக்கு ஓடுறாரு. திறவுல தண்ணி குடிக்க வரக்கூடிய ஆளுகளுக்கு அங்க உள்ள மேய்ப்பன் மத்த பிரச்சனை பண்ணும்போது மோசே நின்று பிரச்சனையில இருந்து அவங்க எல்லாம் காப்பாற்றி ஆளுகளுக்கு தண்ணியை கொடுக்குறாரு. அதுல 7 பிள்ளைகள் இருக்காங்க இந்த ரெகுவேலுக்கு. அது ஒரு பிள்ளையோட பேர் என்ன படிக்கிறேன்? நீங்கள் இன்று இத்தனை சீக்கிரமாய் வந்தது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள் எகிப்தியர் ஒருவன் மெய்ப்பரின் கைகளுக்கு எங்களை தப்புவித்து எங்களுக்கு தண்ணீர் கொடுத்து ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான் என்றார்கள். அப்பொழுது அவன் தன் குமார்த்திகளை பார்த்து அவன் எங்கே அந்த மனிதனை நீங்கள் விட்டு வந்தது என்ன? போஜனம் பண்ணும் படிக்கு அவனை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்றார். ரெகுவேல் உங்களுக்கு உதவி செய்து மோசையை கூட்டிட்டு வாங்கம்மா, யார் விட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. மோசே அந்த மனிதனிடத்தில் தங்கி இருக்க சம்மதித்தான். கவனிங்க, அவங்களோட தங்கி இருந்து 40 வருஷம் தங்கி இருந்தார். அவன் சிப்போரால் என்னும் சிப்போரால் அப்படின்னு அந்த ரெகுவேலோட 7 பிள்ளைங்கள்ல ஒரு பிள்ளை பேரு சிப்போரால். அவளை மனைவியா ரெகுவேல் மாமனார் கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். கவனிங்க, அப்ப மோசே எங்க இருந்து துரத்தப்பட்டு கொலை செய்து பார்வோனுக்கு பயந்து மீதியான் தேசத்துல 40 வருஷம் தங்கி இருக்கிறார். அப்ப மீதிய தேசத்துல ஆசாரியர் ரெகுவேலுடைய பிள்ளைதான் 7 பிள்ளைங்கள்ல ஒரு பிள்ளைதான் சிப்போரால மணந்து தான் மாமனார் என்ன செஞ்சாரு? மோசேக்கு கட்டி கொடுக்கிறாரு. அதனால 40 வருஷம் அங்க வாழ்ந்துட்டு இருக்கிறார். இப்ப மோசையை கொண்டுதான் தேவன் பாருங்க ஒதுக்கப்பட்ட, அப்ப ஆபிரகாமுக்கு பொண்ணு பேத்தி அப்படின்னு அர்த்தம். அப்ப ஒதுக்கப்பட்ட ஆபிரகாமே மறுமனையாட்டிய ஒதுக்கிட்டாப்புல நண்பர்களை கொடுத்து இன்னைக்கு நீங்கள் நானும் கூட அந்த கேதுராலை போல அற்பமா எண்ணப்பட்டு ஒடுக்கப்பட்டு உங்களை நீங்க அநேகர் ஒதுக்கி வச்சிருக்கலாம். வாழ்ந்து 6 பிள்ளைகளை பெற்றெடுத்த ஆபிரகாமே கேத்துருவால நன்கொடைய பணங்களை கொடுத்து பிள்ளைக்கு பணம் கொடுத்து ஆகாரையும் அப்படித்தான் வனத்துல விரட்டி விட்டாரு, கேதுராலையும் அப்படித்தான் போல் சொல்லி விரட்டி விட்டார். கடைசியில மனுஷங்க மறந்தாலும் கேத்துரா தேவன் மறக்கல. அல்லேலூயா. ஆபிரகாம் பெரிய சந்ததியா மாறுவதற்கு கேத்துரால் பிள்ளைகளும் காரணம். அதனால கேத்துரால் தான் நறுமான அர்த்தம். மோசே அதனால தான் வாழ்ந்த இடத்துல இருந்து கொலை செய்த நிமித்தமா அங்க இருந்து எகிப்துல இருந்து தப்பி ஓடி மீதியான் தேசத்துக்கு வராரு. அப்ப கேத்துராவுடைய பிள்ளை பேர் மீதியான். அவன் நிமித்தமா தான் மீதியான் தேசம் பெருகுச்சு. அதுல ஒருவன் தான் ஆசாரியன். அவனுடைய பேர் ரெகுவேல். அவனுடைய 7 பிள்ளைங்களை ஒருத்தர் சிப்போரால். அவங்களுக்கு ஆடுகளுக்கு மோசே உதவி பண்ணது நிமித்தமா அவரோடு 40 வருஷம் தங்கி இருந்து அவள் மகளை சிப்போரால் கல்யாணம் செய்தான். அப்ப மோசையை கொண்டுதான் இஸ்ரவேல் மக்களை எகிப்துல இருந்து 430 வருஷம் அடிமைத்தில இருந்து மீட்டெடுத்தார். அப்ப தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி தான் மோசே. அந்த மோசையை சிப்போரால் 2 பிள்ளைங்க 2 பசங்க பிறந்தாங்க. அந்த பசங்க தேவன் மோசையை கொண்டு அநேக அற்புதங்களை தேவபக்தியில எகிப்து பார்வோனிடத்துல செய்து இஸ்ரவேல் மக்களை மீட்டு வரும் பொழுது கூட அந்த மீதியா தேசத்துல இருக்கக்கூடிய சிப்போராலும் பிள்ளைகளும் கூட வந்தாங்க. அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் மறந்துட்டான், மறுமனையை மறந்துட்டான்.
தேவன் மறக்கல. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய தகப்பனை மறந்திருக்கலாம், உங்களுடைய மனைவி மறந்திருக்கலாம், மனைவி உங்களுடைய அன்பை புரிஞ்சுக்காம போயிருக்கலாம். அவங்க மனைவிக்காக இவ்வளவு பிரயாசப்படுறேனே, என் மனைவி என்னை புரிஞ்சுக்கல, என் மனைவி என்னை நேசிக்கல, நான் படக்கூடிய கஷ்டமும் கண்ணீர் என் பிள்ளைக்கு புரிஞ்சுக்கலையே, என் மகன் புரிஞ்சுக்கல, நான் இன்னைக்கு அவங்களுக்கு அற்பமா தெரியுறேன், நான் ஒரு இழிவா தெரியுறேன், அவங்க முன்னாடி ஒதுக்கப்பட்டவன், என்னை பார்த்தாவே அவங்க கோவப்படுறாங்க, என்னை பார்த்தாவே அற்பமா நினைக்கிறாங்க, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. அப்படிதான் ஆபிரகாம் 2 மறுமலையாக்கி இருக்கக்கூடிய ஆகாரையும் ஒதுக்கி விட்டாப்பல, நன்கொடையை கொடுத்து அதை கேட்கிறாலே ஒதுக்கி விட்டாங்க. ஆபிரகாம் ஒதுக்குனாலும் தேவன் கேட்கிறாலே ஒதுக்கல. அல்லேலூயா. தேவ ஜனமே, இன்னைக்கு நீங்களும் அற்பமா எண்ணப்பட்டிருக்கலாம், அவர்கள் உங்களை மறந்திருக்கலாம், கர்த்தர் உங்களை மறக்கல. நீங்க பார்த்தா அனைவருக்கு அற்பமா இழிவா எண்ணப்படலாம். அப்படித்தான் கேட்கிறார் எண்ணப்பட்டார் என்னுடைய ஆபிரகாம் என்னுடைய கணவருக்கு. ஆண்டவர் மீதியான் தேசத்துல மீதியான பிள்ளையை கொடுத்து, மீதியான் நிமித்தமா மீதியான் தேசத்தை பெருக வைத்து, அழுகக்கூடிய ஊழியக்காரனுடைய பிள்ளைய மோசே கல்யாணம் செய்து, மோசேவுடைய சிப்போரை கல்யாணம் செய்து, சிப்போரால் பிள்ளைங்க இஸ்ரவேல் மக்களோடு கூட இந்த தேசமும் போச்சு. அல்லேலூயா. யார் எழுந்து போமா, யாரும் எழுந்து நின்று தேவ சமூகத்துல ஆண்டவரே கேத்திரால் நிமித்தமாய் ஆபிரகாம் பெரிய ஜாதியாக்குவர் சொன்ன கர்த்தர் ஆபிரகாம் ஆண்டவர் ஈசாக மாத்திரம் அல்ல, இஸ்மவேல் மாத்திரம் அல்ல, ஆண்டவரே கேத்திராவுடைய பிள்ளைகள் மூலியமாய் மீதியான் மூலியமா மீதியான் திருத்தின் மூலியமா கூட பெரிய ஜாதியா நீங்க மாத்திரியப்பா. ஆண்டவரே அதுல கேத்திராவுடைய பங்கு உண்டு ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவரே கேத்திராவை போல ஆண்டவரே, நான் இன்னைக்கு இழிவாய் ஆபிரகாம் தன்னுடைய ஈசாக்கு நிமித்தமாய் சாராள் நிமித்தமாய் ஆகாரையும் ஆண்டவரே கேத்திராவையும் மறந்து பிள்ளைகளுக்கு நன்கொடலை கொடுத்து ஆண்டு அனுப்புறது போல இன்னைக்கு அநேக மனிதர்கள் இன்னைக்கு கேத்திராவை போல அற்பமாய் என்னாலும் கூட தேவனை மறக்கலப்பா. கேத்திராவை மறக்காத கர்த்தர் என்னையும் மறக்கல, என் பிள்ளைகளையும் கர்த்தர் மறக்கல. இன்னைக்கு என் பிள்ளைகளை அநேகம் மறந்துருக்கலாம், இன்னைக்கு சோதரம் என் பிள்ளைங்க என்ன மறந்துருக்கலாம், என் பிள்ளைகளுக்கு நான் அற்பமா தெரியலாம், என் அப்பா ஏன் உயிரோடு இருக்கிறாரு, என் அம்மா ஏன் உயிரோடு இருக்கிறாங்க, அவங்களால எனக்கு என்ன பிரயோஜனம், அவங்களால என்ன பிரயோஜனம் சொல்லி இன்னைக்கு கேட்கிறாத போல அற்பமா எண்ணப்படலாம். தேவஜனமே, மனுஷங்க கேத்திரவாளை அற்பமா எழுந்தாங்க, கணவர் அற்பமா எழுந்தாங்க, ஆனா கர்த்தர் கேத்திரவாளை மறக்கல, கேத்திரால் சந்ததியை மறக்கல. கர்த்தர் மோசையோடு இணைத்து அப்பா சோதரம் அப்பா வாக்கு பண்ணப்பட்ட சந்ததியோடு கூட கேத்திராலையும் கேத்திரால் பிள்ளைகளை கர்த்தர் இணைத்தார். அதனுடைய பங்கு ஆபிரகாம் பெரிய ஜாதிகள் தகப்பனா அவன் ஆவனுக்கு கேத்திரால் பிள்ளைகளுக்கு காரணம் அப்பா. ஆபிரகாம் மறந்துட்டாப்புல, ஆனா கேத்திராலை தேவன் மறக்கிற ராஜா. நாள கூட ஆண்டவரே நாங்கள் கேத்திராலை போல அற்பமா எண்ணப்பட்டு ஒடுக்கப்பட்டு ஆண்டவரே அநேக மனுஷனால் ஆண்டவரே நம் மறந்த சூழ்நிலைகளை கூட இந்த வார்த்தையை கேட்கிறான். தேவஜனமே, தேவ பிள்ளைகளே, ஆண்டு சொல்றாரு கேத்திராலை மறக்காத கர்த்தர் உன்னை அவர் மறக்கல. உன்னை அவர் மறக்கக்கூடிய தேவன் அல்ல அவர். நீங்கள் மறந்தாலும் அவர் உங்களை மறக்க மாட்டார். நாள கூட கேத்திராவோடு இந்த கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் இந்த நாள்ல கூட ஆண்டவரே இந்த 2 மணி நேரம் பதப்படி அமர்ந்து பாடவும் ஆராதிக்கவும் செய்த அநேக வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் கேட்கவும் பெரிய கிருபைக்காக நன்றி ராஜ். ஆகியானவரே பாடல் வேலைகள் ஆராதனை வேலை இடைப்பட்டதுக்காக நன்றி ராஜ். இயேசு கிறிஸ்துவ சிரிக்கிற பிதாவே ஆமென். அப்படி தலைகளை தாழ்த்தும் ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்நியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதா யாவசியம் சொல்லுவோமா. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழுவதுமே கிறிஸ்து நாமத்தை சோதரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமீன் ஆமீன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.